ஹலோ, என்னாச்சு? பிடிச்சாச்சு மேடம். சேதுவோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? புரியுது மேடம். சார், மகாலட்சுமி மேடம் நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க நம்பர் எங்கேஜா இருக்கு. ஜுவல்ஸ் காணோம்னு சொன்னாங்கல்ல, திருடினவங்களை பிடிச்சாச்சு சார். பிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் மகா கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்றேன். மகா இங்க வா, அதெல்லாம் தேட வேண்டாம், வா. நகை கிடைச்சிருச்சா? அப்படியா? என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் உனக்கு ஃபோன் பண்ணாரா? நீ எடுக்கலையா? அதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நகை கிடைச்சிருச்சா? ஒண்ணு இல்ல, நகை கிடைச்சிருச்சு. திருடவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை தான் திருடி இருக்காங்க. அவங்க தான் ஜுவல்ஸை திருடி பேக் உள்ள வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம். சரி. சேது, சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு. சீதாவோட அம்மா தான் நகையோட பிடிபட்டிருக்காங்க. சித்தி, நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல. போய் எல்லாமே போய். என் அம்மா திருடி இருக்க மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். போலீஸ் புடிச்சிட்டாங்கல்ல, அவங்க உதைச்சா எல்லா உண்மையும் வந்துரும். சீதா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குமா. அவர்கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அழாதீங்கம்மா, தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அம்மா 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 அம்மா, நீ எதுக்குமா அழற? நீ தப்பு பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியுமா. எனக்கு தேவையா? அந்த குடும்பத்துல நீ எப்படி சீதா குழந்தை பெத்துக்க போற? எனக்கு பயமா இருக்குடி. எல்லாம் ராம்காக தான், அவனுக்காக தான் பொறுத்து போவோம். அங்கிள், முதல்ல வீட்டுக்கு போலாம் அங்கிள். சத்யன், கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். சீதா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க கூட்டிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். மீரா, நீங்களை கூட்டு போ, நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. என்ன சார் இதெல்லாம்? எனக்கும் ஒண்ணும் புரியல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. சேது, உனக்கு உண்மையாவே ஒண்ணும் புரியலையா? எல்லாத்துக்கும் காரணம் மகாலட்சுமி. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், வாங்க. அம்மா வாங்க. சரி, வாங்கம்மா. போ. இந்த வீட்டு வாசப்படியே உங்க அம்மா மிதிக்க கூடாது. வெக்கமே இல்லையா உங்களுக்கு? நகையை திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கீங்க. வெக்கம் மானோலாம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வர முகம் இருந்திருக்குமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க, நான் தான் கம்பல் பண்ணி கூட்டு வந்தேன். என்ன பேசுறீங்க சேது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்காங்க? திருடி இருக்காங்க. ஏன் அம்மா திருடி இல்ல? அப்புறம் எப்படி அவங்க பேக்குள்ள நகை வந்துச்சான்? பேக்குள்ள யாராவது நகை போட்டிருந்தா அது பேக்குள்ள தான் இருக்கும். அண்ணே, சப்போர்ட் பண்ண நீயே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா உனக்கு? பழிய போட ஒரு தராதரம் வேணும். யார் மேல யார் பழிய போடுறது? அவங்க முகத்தை பார்த்தா நகை திருடுறவங்க மாதிரியா இருக்காங்க. போலீஸ் செக் பண்ணும்போது இவங்க கையும் களவுமா மாட்டி இருக்காங்க. என்னையும் என் அம்மாவையும் பழிவாங்க. நீங்க தான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க. என் அம்மா திருடி இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். நிரூபிச்சுட்டு நீயும் உங்க அம்மாவும் அதுக்கப்புறமா உள்ள வாங்க. இப்ப வர வேண்டாம். சாமி சத்தியமா நான் திருடல. அந்த நகை எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. மகா, ஏன் இப்படி இருக்க? அவங்க எப்படி மகா திருடுவாங்க? தப்பா பேசாத மகா. திருட மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க ஒண்ணு கேவலமான ஆளுங்க இல்ல. பார்த்து பேசுங்க, நாக்கு அழுகி போயிடும். ஏய், நீ பேசாதடி. நகையை திருடிட்டு நியாயமா பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அவங்க தான் நகை எடுத்தாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்ல. நிரூபிச்சாலும் நிரூபிக்கலைனாலும் இவங்க திருடிதான். யார் திருடி? நீங்க தான் திருடி. சொந்த கம்பெனிலே திருடி இருக்கீங்க. உங்க தில்லு மொழி எல்லாத்தையும் என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டால.
அந்த கோபத்துல தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன திமிரு இருந்தா என் அம்மா மேலேயே கை வைப்ப. ஏய், தப்பு தப்பா பேசினா அப்படித்தாண்டி அடிப்பேன். அப்படியா? போனா போகுதுன்னு விட்டா நகையை திருடிட்டு என்னையே திருடின்னு சொல்றியா? யார பார்த்து திருடின்னு சொன்னீங்க? ஏன் அம்மா திருடியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுதியா?